எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். சொல்லுங்க. என்னப்பா கொண்டு மேய்ப்பர்கள் மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டு பணிந்து கொள்கிறார்கள். பெத்லெகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் வந்து அக்குழந்தையை குறித்து விசாரிக்க எருசலேமில் உள்ள ஏரோது ராஜாவின் அரண்மனைக்கு வருகிறார்கள். ராஜாவே வாழ்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம். ஓ, யூதருக்கு ராஜாவா? சற்று இப்புறம் நில்லுங்கள். வேத பாரகர்களே, வாழ்க மன்னா. யூதருக்கு ராஜாவாக பிறப்பார் என்று உங்களுடைய வேத புத்தகத்தில் எங்கேனும் எழுதியிருக்கிறதா? அப்படி எழுதியிருந்தால் எந்த இடத்துல பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது? சற்று பார்த்து சொல்லுங்கள். யூதேயாவில் பெத்லெகேமிலே பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது மன்னா. யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது மன்னா. சரி சரி, சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். சாஸ்திரிகளே, சொல்லுங்க மன்னா. யூதேயாவில் உள்ள பெத்லெகேம் என்ற ஊரிலே பிறப்பதாக யூதர்களுடைய வேதங்களில் எழுதியிருக்கிறதாம். சென்று கண்டிப்பாக பார்த்து, வருகால யூதரின் ராஜாவல்லவா, நானும் வந்து பணிந்து கொள்ளத்தக்கதாக எனக்கு எங்கே இருக்கிறார் என்று அறிவியுங்கள். சரி மன்னா, சென்று வாருங்கள். ரெண்டு பொண்ணுங்களோட அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது.
சாஸ்திரிகள் வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை பவுளத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள். மீண்டுமாக நம்